நான் காவிதா. என் வயது 25. கணவர் சுரேஷ். அவருக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை. திருமணம் ஆனது 4 வருடங்கள் ஆகியும் எங்களுக்கு குழந்தை இல்லை. வீட்டில் நான் சுரேஷ் மாமனார், சுந்தரம் மாமியார் என 4 பேர் மட்டும் இருந்தோம். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அன்போடு வாழ்ந்த நாட்கள் அமைதியாக ஓடின. திடீரென்று அந்த அமைதியை உடைத்தது மாமியாரின் விபத்து மரணம். வீடு முழுவதும் சோகம் படர்ந்தது. மாமனார் சுந்தரம் அன்று முதல் ஒரு மூலையில் உட்கார்ந்து எதையோ யோசித்துக் கொண்டே இருந்தார். எந்த வேலையிலும் ஆர்வம் காட்டவில்லை. அவரது கண்களில் எப்போதும் வெறுமை தெரிந்தது. சில நாட்களுக்குப் பிறகு அவர் என்னை பார்க்கும் விதம் மாறியது. அந்த பார்வையில் ஏதோ ஒன்று மறைந்திருப்பது போல தோன்றியது. நான் உள்ளுக்குள் கலங்கினேன். இந்த வீட்டின் சோகத்தை நான் தனியாகச் சுமக்க வேண்டியிருக்கும் என்ற எண்ணம் என்னை அழுத்தியது. மாமனாரை மகிழ்வித்தால் வீட்டின் விஷயம் வீட்டிலேயே முடியும் என்று நான் நினைக்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த எண்ணம் என்னை மேலும் குழப்பியது. மாமியார் இறந்த 6 மாதங்கள் கழித்து சுந்தரம் இன்னும் அதே சோகத்தில் இருந்தார். நாங்களும் சுரேஷும் அவரை சமாதானப்படுத்த முயன்றோம். நீங்கள் வீட்டின் தலைவர். நீங்கள் உடைந்தால் எங்களுக்கு என்ன ஆகும் என்று சொல்லி பார்த்தோம். சில நாட்கள் அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் தனியாக இருக்கும்போது மீண்டும் அதே நிலைக்குச் சென்றார். மருத்துவர்கள் சொன்னார்கள், சம்பவம் நடந்த இடத்திலிருந்து விலகினால் நினைவுகள் மெல்ல மறையும் என்று. அதனால் அவரை பெங்களூரில் இருக்கும் மகள் வீட்டிற்கு அனுப்பினோம். 2 மாதங்கள் கழித்து அவர் திரும்பி வந்தார். உடலில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. ஆனால் அவரது பார்வை என் மீது அடிக்கடி நிற்பதை நான் கவனித்தேன். அந்த பார்வையில் ஏதோ விசித்திரமான உணர்வு இருந்தது. நான் சுரேஷிடம் சொல்ல நினைத்தேன். ஆனால் அவர் நம்ப மாட்டார் என்ற பயம் என்னை தடுத்தது. ஒருவேளை இது என் மனதின் மாயேதானோ என்று நான் என்னைத்தானே கேட்டுக்கொண்டேன். ஒரு நாள் எல்லையை தாண்டியது போல தோன்றியது. நான் குளியலறைக்குச் செல்லும்போது உள்ளே இருந்து விசித்திரமான சத்தம் கேட்டது. மாமனார் உள்ளே இருக்கிறார் என்று தெரிந்தது. நான் காத்திருந்தேன். அவர் வெளியே வரவில்லை. சுரேஷ் என்னை அருகில் அழைத்தார். ஆனால் என் மனசு சரியில்லை என்று சொல்லி புறமுதுகு காட்டினேன். அடுத்த நாள் சுரேஷ் 5 நாட்களுக்கு மீட்டிங் செல்ல வேண்டியிருந்தது. அவர் புறப்பட்ட பிறகு வீட்டில் நானும் மாமனாரும் மட்டும் தனியாக இருந்தோம். ஒவ்வொரு நொடியும் யுகம் போல கடந்தது. நான் வீட்டு வேலைகளை முடித்து அறைக்கு வந்தேன். முந்தைய இரவு தூக்கமின்மையால் கண்கள் தானாக மூடின. வெயில் அதிகமாக இருந்ததால் நான் இலகுவான உடை அணிந்திருந்தேன். மின்விசிறியின் கீழ் படுத்திருந்தேன். 1 மணி நேரம் கழித்து யாரோ தொடுவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. கனவு என்று நினைத்தேன். ஆனால் திடீரென்று பதற்றத்துடன் எழுந்தேன். மாமனார் என் பக்கத்தில் நின்றிருந்தார். என் இதயம் வேகமாக துடித்தது. நான் கேட்டேன், மாமா, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா? அவர் மெதுவாகச் சொன்னார், மருமகளே, எனக்கு டீ குடிக்கத் தோன்றியது. பலமுறை கூப்பிட்டேன். நீ கேட்கவில்லை. அதனால் உள்ளே வந்தேன். நீ நிம்மதியாக தூங்குவதை பார்த்தேன். எழுப்ப விரும்பவில்லை. நானே போட்டு குடிக்கலாம் என்று நினைத்தேன். அப்போது நீ கண் விழித்து விட்டாய். நான் படுக்கையில் இருந்து எழுந்தேன். மாமா, நீங்கள் உங்கள் அறைக்குப் போங்கள். நான் டீ கொண்டு வருகிறேன் என்றேன். அவர் போனார். 15 நிமிடங்கள் கழித்து டீயுடன் அவர் அறைக்குச் சென்றேன். அவர் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். நான் கேட்டேன், மாமா, ஏன் அழுகிறீர்கள்? உடம்பு சரியில்லையா? அவர் தலையை அசைத்தார். இல்லை. இன்று உன் மாமியாரின் நினைவு அதிகமாக வந்தது. அவள் போனதிலிருந்து என் மனதில் இருக்கும் விஷயங்களை யாரிடமும் சொல்ல முடியவில்லை. நானும் ஒரு மனிதன். எனக்கும் சில ஆசைகள் இருக்கின்றன. யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் போலிருக்கிறது என்றார். நான் குழந்தையல்ல. அவரது வார்த்தைகளில் மறைந்திருந்த உணர்வை நான் புரிந்து கொண்டேன்.
இருந்தாலும் நான் அருகில் சென்று, மாமா, கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும், உங்களுக்கு பேச வேண்டுமானால் என்னிடம் பேசுங்கள் என்றேன். அவர் என்னை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தார். அந்த தழுவல் எனக்கு விசித்திரமாக தோன்றியது. பல எண்ணங்கள் ஓடின. ஆனால் அவரது வயதான கண்களில் தெரிந்த தனிமை என் மனதைத் தொட்டது. சமூகத்தில் மறுமணம் பேசுவது கடினம். வீட்டிலேயே ஒரு தீர்வு காண்பதுதான் சிறந்தது என்று என் மனசு சொல்லியது. நான் மனதைக் கல்லாக்கி அவரது தனிமையை ஏற்றுக்கொண்டேன். அடுத்த நாள் காலை டீ கொடுக்க அவர் அறைக்குச் சென்றேன். அவர் துண்டு போர்த்தி தூங்கிக் கொண்டிருந்தார். கதவு திறந்திருந்தது. நான் டீ வைத்துவிட்டு சமையலறைக்கு வந்தேன். 1 மணி நேரம் கழித்து அவர் வந்து, மருமகளே, கொஞ்சம் எண்ணெய் சூடாக்கிக் கொண்டு வா, தலைக்கும் உடலுக்கும் தேவை என்றார். நான் எண்ணெய் கொண்டு சென்றேன். அவர் படுக்கையில் படுத்தார். தலைக்கு நானே பூசிக்கொள்கிறேன், ஆனால் முதுகுக்கு உன் உதவி வேண்டும் என்றார். நான் விருப்பமின்றியே முதுகில் கை வைத்தேன். 10 நிமிடங்கள் கழித்து அவர் திரும்பி, மருமகளே, உன் கைகள் அழுக்காகிவிட்டன, வயிற்றுக்கு கொஞ்சம் என்றார். நான் மெளனமாகச் செய்தேன். மாமியார் உயிரோடு இருந்திருந்தால் இவை எதுவும் நடந்திருக்காது என்று நான் நினைத்துக் கொண்டே இருந்தேன். சுரேஷ் இல்லாத இந்த 5 நாட்கள் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தன. மாமனார் மாமியார் இல்லாமல் எப்படி இருப்பார் என்று யோசித்தேன். அந்த எண்ணத்தில் நான் அங்கிருந்து ஓடி வந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து அவர் என் அறைக்கு வந்தார். மருமகளே, எல்லாவற்றையும் பாதியில் விட்டுவிட்டு வந்தாயா? என் மகன் நினைவு வந்துவிட்டதா? அவன் இல்லாமல் உன் மனசு கஷ்டப்படுகிறதா? உனக்கு என்ன குறை இருந்தாலும் நான் நிறைவேற்றுவேன். நான் உன்னை என் மகளாகவே நினைக்கிறேன். என் மகளைப் போலவே நேசிக்கிறேன். நீ வருத்தப்படுவதை நான் விரும்ப மாட்டேன் என்றார். நான் அவரது காலில் விழுந்தேன். மாமா, நான் உங்களை தவறாக புரிந்து கொண்டேன். மன்னியுங்கள். இத்தனை நாட்களாக நீங்கள் என் மீது தவறான பார்வை வைத்திருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அதனால்தான் விலகி இருந்தேன். இப்போது புரிகிறது. உங்கள் மகன் போய் 5 நாட்கள்தான் ஆகிறது. நான் அவன் இல்லாமல் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன். மாமியார் இறந்து எவ்வளவு காலம் ஆயிற்று? உங்கள் மனதை புண்படுத்தியிருந்தால் மன்னியுங்கள். இனிமேல் உங்களை எல்லா வகையிலும் கவனிப்பேன். உங்கள் மகளாக இருப்பேன் என்றேன். அன்று முதல் நான் அவரை புரிந்து கொண்டு அவர் விரும்பும் மருமகளாக நடக்க ஆரம்பித்தேன். சில நாட்கள் கழித்து அவர் மாமியாரின் நினைவுகளிலிருந்து மெல்ல வெளியே வந்தார். எங்களுடன் சந்தோஷமாக பேச ஆரம்பித்தார். பின்னர் எங்கள் வீட்டிற்கு ஒரு புதிய உறுப்பினர் வந்தார். யார் என்று யோசிக்கிறீர்களா? எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வந்த பிறகு மாமனார் முழு நேரமும் அதனுடனே இருந்தார். மாமியாரின் நினைவுகள் மறைந்து அவர் புதிய உலகில் சந்தோஷமாக வாழத் தொடங்கினார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுபோன்ற கதைகள் கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி.